ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தமிழ் தலைவாஸ் பேலன்ஸ் இருந்த அந்த 2 NYP யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருமே தரமான பிளேயர்ஸ் தான். 2 பேரை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச அந்த உயர்ந்த மனிதன் அவரை ஏன் சைன் பண்ணல, அவர் தமிழ் தலைவாஸ் ஆட வாய்ப்பு இருக்கா இல்லையா, அந்த நியூஸும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன வீடியோல போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute ப்ளீஸ். இந்த PKL சீசன் 12 தமிழ் தலைவாசு அந்த விஷயத்துக்குள்ளாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோகமான விஷயம். ஸோ கண்டிப்பாக இதை கேட்ட உடனே எனக்கு பெரிய ஷாக் ஆச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக டிப்ரெஷனில் தான் நான் இருந்தேன். விராட் கோலியோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட், ரோஹித் சர்மா டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அதிலிருந்தே நம்ம இன்னும் மீளலை. அதுக்குள்ளே விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் கடைசி 4 மாதத்தில் மட்டும் முக்கியமான 3 கோட் பிளேயர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ரவிச்சந்திரன் அஸ்வின், ரோஹித் சர்மா, விராட் கோலி ஒரு BGT சீரீஸ் ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இப்போ பயமே எனக்கு என்னன்னா, அடுத்து ஜடேஜாவும் இந்த வரிசையில் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் 9,200 மேலே ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ என்னோட ஆசை 10,000 ரன் அடிச்சுட்டு போயிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் தலைவன் #269 சைனிங் ஆஃப் அப்படிங்கிறத போட்டார். அது ஓகே, அவர் எடுத்த முடிவு, BGT அப்பவே எடுத்த முடிவு, இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல தோனி, ரெய்னா, ரோஹித் சர்மா அண்ட் இப்போ விராட் கோலி அதே மாதிரி இன்ஸ்டால ஒரு போஸ்டை போட்டு ஓகே பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அது ஏன்னு தெரில. ஓகே, ஆனால் இவங்களாம் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் நமக்கு ஏஜ் ஆகுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஓகே, இப்போ PKL சீசன் 12 அதுக்குள்ளே வருவோம். தமிழ் தலைவாஸ் ஆல்ரெடி ஒரு அசிஸ்டன்ட் கோச் D சுரேஷ்குமார் அவரை சைன் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் 2 NYPஸே May 11 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அபிராஜ் பவார் அப்படிங்கிற லெஃப்ட் ரைடர், இன்னொருத்தரும் லெஃப்ட் ரைடர் தான் ரோஹித் பெனிவால். இது ரெண்டுமே May 11 அன்னைக்கு வந்த அப்டேட்டு. ஸோ 230 hours 3 hours அந்த கேப்பில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் தொடர்ந்து விட்டாங்க. இவங்களை பற்றி நான் டீட்டெயில்டாக அவங்க யார், அவங்களோட எஸ்டி என்ன எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்து நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க, பெரிய தேங்க்யூ. அண்ட் அப்படியே பார்க்குறவங்கலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் DM பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. எந்த அப்டேட் வந்தாலும் DM பண்ணுறீங்க. நிறைய டவுட்டை அங்கே கேட்டு கிளியர் ஆகிக்கிறீங்க. ஸோ நீங்களும் இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலையா, இதோ இன்ஸ்டா ID கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ நாம பார்ப்போமா. May 12 அன்னைக்கு தமிழ் தலைவாஸ் மேலும் 2 அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. 2 NYP பிளேயர்ஸை சைன் பண்ணி உள்ளே எடுத்திருந்தாங்க. 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ். அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸ் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ். தமிழ் தலைவாஸோட B டீம்ல ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸுக்கு இப்போ A டீமுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சுருக்கமாக சொல்லிக்கலாமா. என்னடா தமிழ் தலைவாஸுக்கு B டீம் இருக்கா? எஸ், அவங்க ஆடிட்டு இருக்காங்களே இப்போ லோக்கல் டோர்னமெண்ட். இப்போ மணப்பாறையில் ஒரு டோர்னமெண்ட் ஆடினாங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஆடுறதெல்லாம் B டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க எடுக்கணும்னு நினைக்கிற பிளேயர்ஸுக்கு இங்க ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆடுப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுப்பாங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் யோகேஷ் யாதவ் அப்படிங்கிற ரைட் ரைடர். ஸோ இந்த யோகேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசா டால் கிடையாது, கொஞ்சம் குள்ளமான ரைடர் தான் கம்பேர் டு அதர்ஸ். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ரைட் ரைடர். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பார்க்கல. ஸோ இந்த ரைட் ரைடர் ஆன யோகேஷ் யாதவை பொறுத்த வரைக்கும் ஹரியானா குருகிராமை சேர்ந்தவர் இவர். ஸோ இவர் ஓவரால் பார்க்கும்போது டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லாம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, ஸோ இவர் கண்ணில் பட்டதுனால தான் தமிழ் தலைவாஸோட ஸ்கவுட்டிங் டீம் இவரை டீம்ல ஆட் ஆன் பண்ணி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ண வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் டீம் எங்கேயோ டோர்னமெண்ட் ஆட போன இடத்துல தான் வேற ஒரு டீமுக்காக ஆடிட்டு இருந்தவர் தான் இந்த யோகேஷ் யாதவ். ஸோ நல்லா ஆடுறான பையன், நம்ம டீமுக்கு கூப்பிட்டு ஆட வைப்போம்னு சொல்லிட்டு ஹரியானா லோக்கல் கிளப்ல இருந்து கூப்பிட்டு தமிழ் தலைவாஸோட B டீம்ல ஆட வச்சிருக்காங்க. பெரிய சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் தலைவன் ஒரு நல்ல ரைடரு, ஈஸியா எஸ்கேப் ஆகக்கூடியவர். அண்ட் இந்த ஜம்ப் இருக்கு இல்லையா, ஜம்ப் அதை சூப்பரா பண்ணக்கூடிய ஒருத்தரும் கூட. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நரேந்தர் கண்டாலாவோட ஒரு மினி வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இந்த பிளேயர் இருக்காரு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு ரைட் ரைடர், ஆல்ரெடி சைன் பண்ணவங்க 2 பேருமே லெஃப்ட் ரைடரு, பட் இவர் ரைட் ரைடரு. ஒரு நல்ல சைனிங் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பொறுத்து இருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் தலைவாஸ் அனௌன்ஸ் பண்ண அடுத்த பிளேயர் தருண் துல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட் கவர் டிஃபெண்டர் இவர் துல். எனக்கு அந்த சந்தீப் குமார் துல் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, என்னோட ஃபேவரட் ஒரு டிஃபெண்டர்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாரு இந்த துல். ஸோ தருண் துல்லும் நான் வந்து தமிழ் தலைவாஸ் டீமில் ஆடியே பார்த்துருக்கேன். அண்ட் இவருக்கும் தேடி பார்த்ததில் இன்ஸ்டா ஐடி கிடையாது. தமிழ் தலைவாஸ் ஒன்று சேர்த்திக்க போகிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவசரமாக ஒரு இன்ஸ்டா ஐடி கிரியேட் பண்ணி 2 போஸ்ட் தான், அதுவும் தமிழ் தலைவாஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போஸ்ட் மட்டும்தான், அது 2 போட்டிருக்காப்புல. ஸோ இவருக்கும் பெருசாக இன்ஸ்டாகிராமில் அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது, ரொம்ப சின்ன பையன். ஸோ அது ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அந்த தருண் துல்லை பொறுத்த வரைக்கும் ரைட் கவரில் செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காரு. டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஒரு சிலது தமிழ் தலைவாஸ் ஆடுறதை நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர். அபிஷேக் இருக்காரு இல்லையா, அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் இவர் அப்படின்னு சொல்லலாம். அபிஷேக் இருந்த இடத்துல அபிஷேக் இருந்த இடத்துல தான் இந்த பிளேயரை எடுத்திருக்காங்க. ஸோ அதே அளவுக்கு அவர் அளவுக்கு டேஷ்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தலைவனோட பெரிய ஸ்கில் வந்து பிளாக் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நானும் ஒரு சில பிளாக் பார்த்தேன். அண்ட் டேஷும் நல்லாவே பண்ணுறாரு. கவர் பிளேயர்ஸுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் அளவுக்கு டேஷு மற்ற ஸ்டேட்டில் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த தருணை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 7ல் ஸ்ட்ரெயிட்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நான் தாராளமாக சொல்லுவேன். ஸோ சைன் பண்ணி எடுத்திருக்கிற 4 NIPயில் ஸ்ட்ரெயிட்டாக 7ல் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தருண் துல்லுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஒரு நல்ல பிளேயர். கண்டிப்பாக ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான ஆள் கிடையாது தான், பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. தமிழ் தலைவாஸ் பி டீமில் ஆடும்போதுமே நிதிஷ்குமார் மாதிரியே எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட்ல இருந்து அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு பிளேயராக தான் இருக்காரு. இன்ஃபேக்ட் ரைட் கார்னர்லையும் ஆடக்கூடிய கேப்பபிள் இருக்கு இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும். பட் கவர் தான் இவரோட பர்ஃபெக்டான பொசிஷன். ஸோ தருண் துல் இவர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஹரியானாவை சேர்ந்தவர் தான். சோனிபேட் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவர். ஹரியானா சோனிபேட் அப்படிங்கிறது பல கபடி ஸ்டார்களை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஏரியா. ஸோ அங்கேருந்து தான் தலைமை வந்திருக்காரு தமிழ் தலைவாஸ் டீமுக்கு PKL சீசன் 11 ஆடுறதுக்காக. சூப்பர் தரமான பிளேயர் என்ட்ரி கொடுத்திருக்காரு. நோ டவுட் இவர் கண்டிப்பா 7ல் ஆட போறாரு. மற்ற 3 பிளேயர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் ஒரு லெஃப்ட் ரைடருக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது இல்லாம அந்த உயர்ந்த மனிதன் கோகு குஜார், ஸோ அவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேயர்ஸை மட்டும்தான் தமிழ் தலைவாஸ் இல்லை எந்த PKL டீம்னாலுமே 4 NIP பிளேயர்ஸை மட்டும்தான் ஆஃப்லைனில் சைன் பண்ண முடியும். 4 பேரோட 4 கோட்டாவும் முடிஞ்சிருச்சு. ஸோ கோகு குஜாருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கு ரீசன் மேபி ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம். அவர் இவங்களெல்லாம் விட இந்த NIPயில் சைன் பண்ணுறதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா இல்லாமல் இருக்கலாம். 2021 அந்த ஏஜில் தான் இருக்கணும் NIPயாக சைன் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஹையாக அவர் இருந்திருக்கலாம். பட் அதற்காக அவரை விட்டுற மாட்டாங்க. ஆக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஆக்ஷனில் ஒரு பேஸ் ப்ரைஸ்லையோ இல்லை ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவர் தமிழ் தலைவாசுக்கு ஆட போகிறது உறுதி. பட் எப்படி ஆட போகிறாருங்கிறது இப்போ வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை அவருக்கு சேம் ஏஜ் தான், அது எனக்கு கரெக்டாக தெரில ஆக்சுவலாக அவரோட ஏஜ், அதனால தான் அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஸோ பட் கோகு குஜார் தமிழ் தலைவாஸ் கூட தான் இருக்காரு, அந்த டீம் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்ஷனில் அவரை எடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தமிழ் தலைவாஸ் NIP பிளேயர்ஸ் எல்லாரையும் சைன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி 2 கோச்சஸ் வந்துட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ அடுத்து ஆக்ஷனுக்கான பிளான் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஆக்ஷனுக்கான பிளானை போட்டு அதற்கான எல்லா வேலைகளையும் இதுக்கப்புறமா ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இப்போ இருக்கிற சைன் பண்ண பிளேயர்ஸுக்கு இன்னும் நிறைய மேட்சஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். அண்டு தமிழ் தலைவாசை பற்றி இதுக்கப்புறமா அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன் ஆகும் ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடி. பட் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் அப்டேட்டோ ரிட்டர்ன்ஷன் அப்டேட்டோ அடுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் போட்டாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ண மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். குற்றம் குறையாச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை கைஸ்.